எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரோஸ் உமா மகேஷ் சேனல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னாக்கா வெஜ்ஜி மீன் வந்து புட்டு பெரட்டுற மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம சொரா மீனில் புட்டு மாதிரி பெரட்டுவோம்ல, அதே மாதிரி தான் இது வந்து வெஜ்ஜியில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்ப்போம் அது தேவையான பொருள் என்னென்ன பொருள்னு. வாங்க. இதுதான் அந்த வெஜ்ஜி மீன். இதை பாருங்கள், நான் வந்து எல்லாம் பொடிமாஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் வந்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த மீன் வந்து முழுசாக இருக்கிறது பார்த்தாக்கா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் நம்ம வெட்டி நம்ம வந்து அந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். அதுக்கு தாளிப்புக்கு வந்து வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கீத்து எடுத்து பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டும் நான் வந்து இஞ்சி வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து வெட்டி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 6 பல், அதுவும் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். கேப்சிகம் வந்து ஒரு பாதி எடுத்து, அதே மாதிரி தான் நான் சின்ன பழமாக இருந்தால் பாதி எடுத்துங்க, பெருசாக இருந்தால் காவாசி எடுத்துக்கிட்டால் போதும். அதுவும் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன பழம் டொமேட்டோ பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஜீரகமும் பெருஞ்சீரகமும் ஒரு டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூனு, உளுந்து அது ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு காஞ்ச மிளகா எடுத்து பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மிளகா வந்து உரப்பு இல்லாத மிளகாவாக இருந்தால் நீங்கள் 2 போட்டுக்கோங்க. இது வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன். ஸ்வீட் சோயா சாஸ் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அப்புறம் ஊற்றிக்குவோம். இது வெஜ்ஜி ஒஸ்தர் சாஸு, இதுவும் நம்ம தேவையான அளவுக்கு அப்புறம் ஊற்றிக்கலாம். இது கணக்கு இல்லை. பிறகு எண்ணெய் உப்பு நம்ம சமைக்கும் போது பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம சமைக்கிற வேலை தான். வாங்க நான் எப்படி சமைக்கிறேன்னு பாருங்கள். அடுப்பு ஆன் பண்ணிக்குவோம். ரொம்ப அனலாக வைக்க வேணாம், கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இது வந்து மெதுவாக வச்சு தான் நம்ம சமைக்க முடியும், இல்லைனா கருவிடும். சட்டி காஞ்சிருச்சு. வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றணும், ஏன்னா நம்ம இதெல்லாம் வறுத்து எடுக்க போகிறதுனால. எண்ணெய் நல்லா காயிட்டோம். உளுந்தும் கடுகும் போட்டுக்கலாம். இப்போ சீரகமும் பெருஞ்சீரகமும் போட்டுக்குவோம். காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். அப்புறம் இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம், கேப்சிகம் எல்லாத்தையும். நல்லா ப்ரௌன் கலர்னால் வரணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா எந்த அளவில் பொடிசாக வெட்டிக்க முடியுமோ வெட்டிக்குங்க. சொரா மீனில் நம்ம செஞ்சோமா அது வந்து நான்வெஜ்ஜி ஆயிரும். அது எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த வெஜ்ஜியில் இப்போ நான் செய்கிறேன். வெஜ்ஜி புட்டு, வெஜ்ஜி மீன் புட்டு. நல்லா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பருப்பு கறியை வச்சுக்கிட்டு பப்படம் பொரிச்சிட்டு இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். வெஜ்ஜி இல்லைனாக்கா பெரட்டியும் சாப்பிடலாம், நம்ம விஷ் தான். இப்போது டொமேட்டோவை போட்டுக்கலாம். இதில் வந்து தேவையானது என்ன அதுனாக்கா, எல்லாமே நம்ம வந்து பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் இன்னும் என்னென்ன சேர்த்துக்க போகிறீங்கன்னா கூட நீங்கள் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சைவ மீன் கொட்டிக்கலாம். இது வந்து நான் அந்த மீன் இருக்கிறதுல வந்து நான் பாதி தான் நான் செய்கிறேன். முழுசாக செய்கிறேன்னா அந்த ஜாமான்லாம் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. இது நீங்கள் இந்த மாதிரி பொடிசாகவும் வெட்டிக்கலாம், இல்லாட்டினாக்கா நல்லா வந்து நசுக்கிக்கலாம், அப்படியே தூளாக. இது எப்படி வேணால் கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து ஏதோ நசுக்கலை தூளாக, நான் வந்து ரொம்ப பொடிசாக அந்த மாதிரி நான் அரிஞ்சிட்டேன். இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த மசாலாலாம் போட்டுக்குவோம். இந்த ஜீரகத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். நல்லா கிண்டிக்கிங்க.
சோயாவோட மீனெல்லாம் வந்து சோயாவில் தான் செய்கிறது. ஆனால் வந்து அதெல்லாமே ஏற்கனவே வெந்து இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் சமைச்சா போதும் அந்த மசாலா வேகிற வரைக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தெளிச்சிக்கணும். நம்ம உண்மையான சொரா மீன் வந்து நம்ம அவிச்சிட்டு செய்வோம். இது வந்து ஏற்கனவே அது வந்து கொஞ்சம் அவிச்சிட்டு தான் அவங்க எல்லாம் செஞ்சு விற்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம் கொஞ்ச நேரம் தான். பிறகு நம்ம சாஸ் ஊற்றிக்குவோம். சாஸ் தீராம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். குறவா ஊற்றுறனாக்கா 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. நான் 3 ஊற்றிருக்கேன். அது அப்போ தான் ருசி கொடுக்கும். ஏன்னாக்கா நான்வெஜ்ஜினாக்கா அது ஒரு தனி ருசி, போட்டு செய்யும் போதே ருசி வந்துடும். இது வந்து வெஜ்ஜி சோயாவில் செய்கிறது. ஸோ நம்ம தான் எல்லா ஜாமானும் ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஸ்வீட் சோயா சாஸ் போட போகிறோம். கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப வேணாம். இது வந்து கொஞ்ச நேரம் வேலை தாங்க. காலேஜ் போகிற பிள்ளைங்கெல்லாம் இருந்தாக்கா என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தால் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்யலாம். நான்வெஜ்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். உண்மையான மீனில் புட்டு போட்டு இப்போ கடைசியாக வந்து மெழுகுத்தூள் போட்டுக்குவோம். இப்போ நான் வந்து உப்பு பார்க்க போகிறேன், உப்பு சரியாக இருக்கான்னு. இப்போ உப்பு பார்க்க போகிறேன். அம்மா சுடுது. ருசியாக இருக்குது. போதுங்க. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இவ்வளோ தான் இதோட சமையல். பார்த்தீங்களா எவ்வளோ கொஞ்சம் நேரம் தான் நினைக்கிறேன். நம்ம வெட்டி வைக்கிற ஜாமான் கொஞ்சம் ஒரு லேட்டாக எடுக்கும் டைமு. ஆனால் நம்ம சமைக்கிறது வந்து ஒரு 5 மினிட்டில் நம்ம சமைச்சிடலாம். சமைச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பருப்பு சாம்பார் காலையில் வச்சேன். ஸோ இந்த சாப்பாடு நான் செஞ்சது வந்து மீன் சோயாவோட அந்த புட்டு செஞ்சது வந்து நீங்கள் அதில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சோயா வந்து ஜஸ்ட் பொரிக்கிறதும் பரட்டுறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி புட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம். நான்வெஜ்ஜில் எப்படி செய்யணுமோ அதே மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோ ஒரு விஷயம் நல்லா இருக்குது. சைவம் இருக்கிற அன்றைக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.